தாதி ரத்தன் மோகினி மார்ச் 11, 2021 முதல் ஏப்ரல் 8, 2025 வரை பிரம்மகுமாரிகளின் தலைவராக 13 வயதில் லட்சுமி என்ற கூச்ச சுபாவமுள்ள மற்றும் படிப்பில் ஆர்வமுள்ள இளம் பெண்ணாக பிரம்மகுமாரிகளிடம் வந்தார். அவர் தனது வாழ்க்கையை ஓம் மண்டலி என்னும் சத்சங்கத்தில் அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அதன் பின்னர் பிரம்மகுமாரியாக மாறி லட்சுமி ரத்தன் மோகினி என்று பெயர் மாற்றப்பட்டார். அவரது வாழ்க்கை மனித குலத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்யும் வாழ்க்கையானது. அவரது சேவை நடவடிக்கைகள் பல்வேறுபட்டவை. ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் இளைஞர் பிரிவின் தலைவராகவும், தலைமையகத்தில் உள்ள தனிப்பட்ட நிர்வாகத்துறையின் இயக்குநராகவும், பிரம்மா குமாரிகளின் ராஜஸ்தான் மண்டலத்தை மண்டல தலைவராகவும் வழிநடத்தி இளம் பிரம்மகுமாரி சகோதரிகளுக்கு இந்தியாவில் பிரம்மகுமாரி ஆசிரியர் பயிற்சி திட்டத்தின் இயக்குநராக பயிற்சி அளித்து வந்தார். உண்மையான தாதிஜி ரிஷி போல இறை சேவையில் தனது இதயத்தையும் ஆன்மாவையும் எலும்புகளையும் அர்ப்பணித்தார். தனது தூய்மை, அவரது புதிரான புன்னகை மற்றும் அவரது சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மூலம் காட்லிவுட் ஸ்டுடியோ சேவாதாரிகளை பார்வையிடவும், வழிநடத்தவும், ஊக்குவிக்கவும் அவர் காட்டிய அக்கறை, அந்த பொன்னான தருணங்களை காட்லிவுட் ஸ்டுடியோ எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். தாதி, உங்கள் பணிவு, உங்கள் முதிர்ச்சி, அந்த தெய்வீக புன்னகை, ஆன்மீக ஞானம் உங்களை ஒரு முன்மாதிரியான பிரம்மா குமாரியாக மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து பிரம்மகுமாரி சகோதர சகோதரிகளுக்கு உங்களை ஒரு முன்மாதிரியாக மாற்றிய அந்த அற்புதமான குணங்கள் அனைத்தையும் நாங்கள் இழந்துவிட்டோம்.